நிச்சயமா நீங்க வெறுத்துட்டீங்க சாயப்பாவ. உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரத்துல எத்தனையோ மோசமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது. இதையெல்லாம் தவிர்க்கணும்னா அவருடைய பாதத்துல நீங்க மறுபடியும் விழுந்து வணங்கி மன்னிப்ப கேட்டு இந்த பதிவை ஆரம்பிங்க. துக்கமும் துன்பமும் உங்களுக்கு வருதுன்னா அது கடவுள் மேல வெறுப்பை காட்டக்கூடாது. பாவங்கள் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. ஆனால் திரும்பவும் அந்த பாவத்தை செஞ்சா கடவுள் மிகப்பெரிய தண்டனையை உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்காக கடவுள்கிட்ட வராமல் நம்ம தப்பிச்சிடலான்னு நினைச்சா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சீக்கிரமாகவே மாட்டி விடுவீர்கள். அது தரித்திரத்துக்கு மேலே தரித்திரத்தை உண்டாக்கும். எத்தனையோ மனுஷங்களோட வாழ்க்கையில் மேலே இருந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய அருள் கிடைக்காமல் இருப்பதால மட்டுமே. அதனால திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் சொல்ல முயற்சி பண்ற, புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இல்லை, அவரோட பார்வை உங்க மேல இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சூறாவளியையும் நடக்கக்கூடிய பூகம்பத்தையும் புயலையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இது மிகப்பெரிய எச்சரிக்கை பதிவு. கேட்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுதான் இந்த பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி, கடவுள் ஏன் எங்களை மன்னிக்க மாட்டாரு? நாங்க செய்த பாவங்கள் எங்களுக்கு தெரியுது. அப்போ எங்க பாவத்தை அவர் மன்னிச்சாதானே நாங்க நல்ல வாழ்க்கைய வாழ முடியும். நாங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது நாங்க எதுக்கு கடவுளை வணங்கணும்? இதற்கு சரியான பதில நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டா மனுஷன் தொடர்ந்து பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். கடவுள் உங்களை தண்டிக்கிறதுக்காக, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக எதையுமே செய்யல. ஒரு விஷயத்தை புரிய வைக்க அவர் முயற்சியை செய்கிறார். தண்டனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த ஸ்ட்ராங் தான் அவனை மறுபடியும் எந்த தப்பையும் செய்யாமல் அவனை உண்மையா இருக்க வைக்கும், உத்தமனா இருக்க வைக்கும். ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5வது படிக்கும்போது, நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, முனிசிபாலிட்டி ஸ்கூலு. அப்பாவோட பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் கீழே விழுந்துடுச்சு. அந்த 100 ரூபாயை எடுத்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் கேக் வாங்கி கொடுத்தேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு அண்ணா தங்கி இருந்தார், பெரியம்மா பையன்.
அப்போ அப்பா வந்து கேட்டார், வச்சிருந்த 100 ரூபாயை காணோம் அப்படின்னு. ஸோ எப்பயுமே பெத்த பசங்க மேலே சந்தேகப்பட மாட்டாங்க. பட் அண்ணா தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அண்ணா கிட்ட கேட்டாங்க. அண்ணா இல்லைன்னாங்க. அப்போ நீ எடுக்கலைன்னா வேற யார் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே போயிருக்கலாம். பட் சரியா எக்ஸாக்டாக தெரியல. அண்ணாவுக்கு நம்ம மேலே பழி வந்துருச்சு, நம்ம தான் எடுக்கலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், டே நான் உங்கள் ஸ்கூல் பக்கம் வந்தேன், அப்போ சொன்னாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, சந்தோஷ் தான் இதெல்லாம் சாக்லேட்டு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு. உண்மையை சொல்லு அப்படின்னாங்க. நான் வந்து டக்குன்னு ஆமாம் நான் தான் அப்படின்னு. அன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஒரு பட்டாசு தீபாவளி மாதிரி இருந்துச்சு. என்னோட முதுகு வீக்கமாயிடுச்சு. அந்த அளவுக்கு அடித்தாங்க. திருடுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த திருட்டுத்தனத்தை நான் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு விழுந்த அடி என்ன இப்படி செஞ்சது. ஒருவேளை அன்னைக்கு நான் திருடினதை கண்டுபிடிக்கலை, நான் எடுத்ததை கண்டுபிடிக்கலை அப்படின்னா நான் தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுருப்பேன். அப்போது வேற ஒருத்தங்க மூலமாக அது அவங்களால நான் அவமானப்படுத்திருப்பேன். அப்போ நம்ம அம்மா அப்பா அவமானப்படுத்தும் போது அது 4 செவுத்துக்குள்ளே போகுது. விருப்பப்பட்டால் நான் சொல்கிறேன், விருப்பப்படலைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏன் இங்கே நான் சொல்கிறதுக்கு அப்படின்னா, தண்டனையோட ஸ்ட்ராங் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு மனுஷன் நல்ல விஷயத்தை அவன் தொடர்ந்து செய்வான். ஸோ தண்டனை தரலன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை எல்லாமே வேற மாதிரி போயிடும். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாடம் ஒன்று தான். நம்ம இந்த ஜென்மத்தில் மட்டும் வாழ்ந்து அடுத்த ஜென்மத்தில் இல்லை, இதுதான் இட்ஸ் அ லாஸ்ட் அப்படின்னா கடவுள் மன்னிப்பாருங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்தையும் நீ வாழணும். அது இந்த ஜென்மம் போல கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்காவது கஷ்டத்தோடு தான் நீ இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த இறை நிலையை நாம் அடைய முடியும், பெற முடியும். ஸோ அதற்காக தான் இந்த ஏற்பாடு. அப்போது கடவுள் ஏன் தண்டிக்கிறாருன்னா, நீ திரும்பவும் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. நீ பாவத்தை செஞ்சதால தான் நான் கடவுள் எனக்கு தண்டனையை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது நீ மீண்டும் மீண்டும் எந்த ஒரு பாவமான காரியத்தையும் செய்ய மாட்ட. அப்போ உன்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு அந்த உண்மையை நீ ஃபாலோ பண்றியோ அந்த அளவுக்கு உன்னதமான அற்புதமான ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வரும் அப்படின்றது கடவுளுடைய ஒரு எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தின்படி நம்ம வாழ முயற்சி பண்ணணும். அப்போ கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரா? எஸ், கொடுத்தாரு. இதனால் நீ பாதிக்கப்பட்டு இருக்கியா? பாதிக்கப்பட்டது என்னமோ உண்மை. ஆனால் இனி நான் பாதிக்கப்பட மாட்டேன். இந்த உண்மையை நான் ஏற்றுக்கும் போது இந்த உண்மையோட வலி அது என்னை பாதியாக ரெடியூஸ் பண்ணிடுது. உண்மையை ஏற்றுக்கும் போது அந்த வலி இருக்கே, அதனால் இழந்த வலி ஒன்று இருக்குல்ல, அது இந்த உண்மையால் பாதியாக குறையுது. எனக்கு இப்படி வந்துடுச்சே அப்படின்னு நினச்சா நமக்கு வலி அதிகமாக இருக்கும். சரி, வந்துடுச்சே என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த வலி குறையும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துன்பத்தை பார்த்து நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுவுறீங்க. சரி, அன்னைக்கு அழுகையோட வலி இப்போ வரைக்கும் அதே வலியோடவா இருக்கு? 2016 நடந்த ஒரு துன்பம் 2026 வரைக்கும் அந்த துன்பத்துடைய வலி குறையாம அப்படியேவா இருக்கு? ஸோ குறைஞ்சிருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஏத்துக்காத வரைக்கும் அந்த வலி அதிகமாக இருக்குது. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த வலி குறையுது. ஏன்னா உண்மையை நீ ஏத்துக்கிட்ட, அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அதன் மூலமா நீ தப்பிச்ச. இல்லைன்னா நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அப்போ தப்பிச்சா மட்டும் போதுமா? அந்த இடத்துல அறிவு ஜெயிக்க வேண்டாமா? அறிவு ஜெயிக்கணும் தானே. அப்ப அந்த அறிவு என்ன சொல்லுது? இனி எந்த விதமான பாவ காரியத்தையும் செய்யாத. உனக்கு வாழ்க்கையில துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நீ ஈடுபடாத. ஒருத்தவனை நீ ஏமாத்துற அப்படின்னா
அது உனக்கு இப்பொழுது பெரிய வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதுவே இந்த வெற்றி நிலைச்சு நிற்குமா அப்படின்னா இல்லை. அது என்னைக்காவது ஒரு நாள் தோல்விக்கு மேலே தோல்வியும் அவமானத்துக்கு மேலே அவமானமும் உன்னை எழுந்திருக்க விடாம அது செஞ்சு அதனுடைய வேலையை காட்டும் உங்ககிட்ட. ஸோ 100 பேர் அடிக்க வந்தால் நம்மளால் எழுந்திருக்க முடியுமா? நம்ம முடிஞ்சோம் இல்லையா? ஸோ அது போல ஒரு துன்பம் இன்னொரு துன்பத்தை எடுப்போம். அதாவது அந்த துன்பத்திற்குரிய செயல் இருக்கு இல்லையா, செஞ்சதால ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்க நிறைய கவனிக்கிறது இல்லை. உங்க வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை மேலோட்டமா எடுத்துக்கிறீங்க. அதை கூர்ந்து கவனிக்கும் போது தெரியும். ஒரு துன்பம் முடிஞ்சுது, அடுத்த துன்பம் ஆரம்பிக்குது. சில நேரத்தில் துன்பம் ஆரம்பிக்காமலே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய துன்பம் முடியாமலே இன்னொரு துன்பம் ஆரம்பமாகும். இந்த துன்பமும் முடியாமலே இன்னொரு துன்பம் ஆரம்பமாகும். ஏன் தெரியுமா? நாம தொடர்ந்து நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணாம தொடர்ந்து துன்பம் வரக்கூடிய செயல்களில் நம்ம மனசையும் நம்ம செயலையும் ஈடுபடுத்துறதால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்குது. அப்போ கடவுளுடைய ஐக்கியம் என்ன தெரியுமா? கடவுளுடைய சமஸ்தானத்தில் நீங்க ஐக்கியமாகும் போது அந்த வார்த்தைகளோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? நீ இன்று முதல் காப்பாற்றப்படுவாய். அப்போ வந்த துன்பத்திற்கு உண்டான தண்டனையை ஏத்துக்கோ. இனி உனக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன். அதாவது கொலை பண்றவன் கொலை பண்ணதை தப்புன்னு சொல்ல மாட்டான். அதே ஒரு நல்லவ கொலையே பண்ணாதவ கொலை பண்றது தப்பு, பாவம், இறந்தவங்களுடைய ஆவி சும்மா விடாதுன்னுவான். ஆனா கொலை பண்றது ஆவியாவது பாவியாவது நான் தாண்டா ஆவி நான் தாண்டா பாவின்னுவான். அப்போ 2 மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு எவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் போல இருக்கு பாருங்க. அப்போ கடவுளுடைய எண்ணத்துல நாம குடியிருக்கும் போது நாம செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து நம்ம தலை குனிகிறோம், வெக்கப்படுறோம். ஸோ இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நாம முடிவு பண்றோம். ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி முடிவை பண்ணல. அப்ப நீங்க மட்டும் ஏன் முடிவு பண்ணிருக்கீங்கன்னா, இந்த பைபிளை சொல்லுவாங்களே, உனக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது, இனி நீ பரிசுத்தமான ஆன்மாவா இருப்ப. எஸ், அதே தான் இங்கேயும். நீ இனிமே எந்த விதமான தவறையும் செய்யாதவனா இருப்பதால நீ பரிசுத்த ஆன்மாவாக இருப்பாய். அப்ப தப்பு பண்ணிட்டு பாவத்தை கேட்டா என்ன ஆகும் தெரியுமா? பாவங்கள் பல மடங்கு பெருகும். நீ ஒரு கொலை தான் பண்ண, ஆனா 10 கொலை பண்ணா என்ன தண்டனையோ அந்த தண்டனை உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்ட. உன்னை ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் நீ திரும்ப 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 வாலாட்டிட்டே இருந்தான்னு ஆகும். வாழை கடவுள் நெருக்கிட மாட்டாரா? நெருக்கி. அப்போ என்னைக்குமே கடவுளை வணங்கும் போது கடவுள்கிட்ட சில வார்த்தைகளை சொல்லும் போது பார்த்து சொல்லணுங்க. கடவுளே என்னை மன்னிச்சுடு, நான் செய்த தவறுக்கு. எஸ், மன்னிச்சுட்டாரு. ஆனா இனி தவறு செஞ்சா அவர் மன்னிக்க மாட்டாரு. அப்போ மன்னிக்க மாட்டாரு. அப்ப நீ கடவுள்கிட்ட வரதுனா இப்பயே வந்துரு. இல்லை வரலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்துட்டு நான் செய்த பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கும்போது திரும்ப பாவத்தை செஞ்சா உனக்கு தண்டனை பல மடங்கு அதிகரிக்கும். சாய்பாவை வணங்கினா தண்டனை. எஸ், ஏன்னா நீங்க அப்ரூவர் ஆகுறீங்க. எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தப்பு செஞ்சா அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை நம்பிதானே அவர் உங்க பாவத்தை மன்னிச்சாரு. அப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்ம கண்டினியூவா துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தால் என்ன ஆகும்? அதுதான் இங்க நடக்குது. ஸோ சரி பண்ண முடியாதது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை.
சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கை சரியில்லை, எஸ். அது சரி பண்ண முடியுமா? ஏன் முடியாது? 100க்கு 100 முடியும். அப்போ ஏன் 100க்கு 100 முடியல, ஜீரோவில் நிற்குது அப்படின்னா, உங்களால் எந்த விஷயத்தையும் ஏற்றுக்க முடியல, நிறுத்த முடியல, அதில் இருந்து வெளிவர முடியல. ஸோ பர்பஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? பாவத்தினால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற எங்கேயுமே வரல. ஒரு ட்ரிங்க் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க, நிறுத்திடுங்க, உடலுக்கு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத விட அவங்களுக்கு நிறையவே தெரியும். குடிக்காரவங்களுக்கு தெரியாதா? குடிச்சா செத்து போயிடுவோன்னு தெரியாதா? செத்து போயிட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுன்னு தெரியாதா? குடிச்சா உடலுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு தெரியாதா? அதாவது குடிக்காதவனுக்கு கூட பல விஷயங்கள் தெரியாது, ஆனால் குடித்தவனுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். தன் மனைவி பாதிக்கப்படுவாங்க, குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் அதை விட முடியல. ஏன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற எங்கேயுமே இல்லை. அதுக்கு ஈக்குவலண்டான சந்தோஷம் நல்ல விஷயத்தில் இல்லைன்னு பரிபூரணமாக நம்புகிறாங்க. ஸோ பாவங்கள் ரொம்ப நுட்பமானவை. அது அவ்வளவு சீக்கிரம் நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் முடியும் தான் சொல்கிறேன். சாதாரணமாக முடியாது, சாதாரணமாக தான் முடியாது. ஆனால் நிறைய முயற்சியும் நிறைய உழைப்புகளும் கொடுத்தா முடியும். 20 வருஷமாக குடிகார கணவர் நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் ஆன்மாவிடம் பேசுதலின் மூலமாக அவர் இன்னைக்கு ட்ரிங்கே எடுக்காத ஒரு நிலையில் குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஐ திங்க் அவங்க 2025 ஐ திங்க் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயிற்சியை நம்ம அப்பயே சொல்லிட்டோம், ஆன்மாவிடம் பேசுதல். இப்போது ஐ திங்க் ஒரு 5 பேர் தான் பேசுகிறாங்க, இது யாரும் பேசுறதில்ல. என்னன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக வேணும் எல்லாமே. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி அடுத்தடுத்த நிமிஷங்கள், அது எனக்கு அடுத்த நிமிஷமே என் பிரச்சனை தீர்ப்பாரா சாயப்பா, தீர்க்கலையா, ஓகே இவரை தூக்கி தள்ளு, தூக்கி வெளில தூக்கி போடு, அடுத்தது வேற ஒருத்தரை கூப்பிடலாம். ஸோ இது ரியலாக நடக்குது. நம்ம எதிர்பார்ப்பை மீறி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா கடவுள் நம்மளை காப்பாத்தலன்னு சொல்லக்கூடிய மனுஷங்க நாம சொல்கிறேன், நம்மளே தான் சொல்கிறேன். அன்பே சாயில் ஒரு சாய்ராம் அவ்வளவு டெடிக்கேஷன். சாயப்பா தான் எல்லாமே, சாயப்பா தான் எல்லாமே, சாயப்பா தான் எல்லாமே, 100க்கு 100 அவரை தான் நான் நம்புவேன். ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வந்த உடனே சாயா, யார் அவர், ஹூ இஸ் சாய், யார் அந்த சாய், எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, இது சீரியஸாக கேட்குறாங்க. நான் காமெடி பண்ணல, நான் ஒரு அனுபவத்தை நான் 2 நாளைக்கு முன்னாடி அதை அனுபவிச்சேன். அவங்க சொன்னாங்க, நான் அவரை வணங்குறது இல்லை, ஏங்க? அப்போ அவங்க குடும்பத்தில் நடந்த 1-2 இழப்புகளை சொன்னாங்க. ஸோ இழப்புகள் அப்படின்றது நம்மளால் உருவாக்கப்படலை, அது கடவுளால் உருவாக்கப்பட்டது. ஒரு மனுஷன் பிறக்கிறா அப்படின்னா அவன் இறந்து தானே ஆகணும். ஸோ நானும் அப்படி தானே கேட்குறேன், நீங்களும் அப்படி தானே. சாய்ப்பாவே மனுஷனாக பிறந்து இறந்தாரு தானே, அவர் மட்டும் என்ன இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டா இருக்காரு. ஸோ மனிதனாக பிறவி எடுத்த யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு இறப்பு நிச்சயம். பிறப்புன்னு ஒன்று எங்கே இருக்குதோ அங்கே இறப்பு நிச்சயமாக இருக்கும். அப்போது நான் இழந்துட்டேன் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தமாயிடாதுல்ல, அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த இயற்குள்ளே நிச்சயமாக நீங்கள் சாய்ப்பா கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அது நடக்குதுன்னும் போது நாம் ஏன் சொல்லக்கூடாது, சொல்லலாம்ல. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இழப்பு இழப்பு இழப்பு, எஸ் இழப்பு இருக்கத்தான் செய்யும். சரி, இழந்ததை பற்றி மட்டும் நினைக்கிறீங்களே, அவர் மூலமாக அடைந்த நன்மைகள் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நன்மைகளை நம்ம அதிகமாக கொண்டாடலை. நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாட்டத்தை ஒரே நாளில் முடித்தோம். ஒரு வெற்றி வந்ததுன்னா அந்த வெற்றியை ஒரே நாளில் முடித்தோம்.
திரும்ப திரும்ப அந்த வெற்றிக்காக கடவுள்கிட்டே நம்ம நன்றிகள் சொல்லலை. ஆனால் ஒரு துன்பம் நடந்துடுச்சுன்னா திரும்ப 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 அந்த துன்பத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் சொன்னது உண்மையா இல்லையா? ஸோ ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நன்மையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றிகளை ஒத்த நாளில் ஒரே நாளில் சொல்லி முடிச்சிங்க. ஆனால் துன்பத்தை கடவுள் கொடுத்துட்டாருன்னு அதை தொடர்ந்து இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லி சொல்லி உங்களுக்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸை நீங்கள் கீப் அப் பண்ணீங்க. ஸோ கடவுளுக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கேப்புக்குள்ள என்னென்னலாம் வரும் தெரியுமா? நிறைய பாவங்கள் செய்வீங்க, நிறைய வாழ்க்கையை வெறுப்பீங்க, கெட்ட காரியத்தை செய்யறதுல எந்த இடத்துலையும் தயங்கவே மாட்டீங்க, அடுத்தவங்க மேல பொறாமப்படுவீங்க, அவங்க வாழ்ந்துட்டா உங்களால தாங்கிக்கவே முடியாது. இதெல்லாம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய சில தீய எண்ணங்கள். இந்த தீய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை இனி வழி நடத்தும். இந்த தீய எண்ணங்கள் தான் உங்களை கண்ட இடத்துக்கு அலைய விடும். உங்கள் ஆன்மா துடிக்கும், உங்கள் ஆன்மா கண்ட இடத்துக்கு போகும். உங்கள் ஆன்மா புனிதமானது, எதை தேடி போகணுமோ அதை தேடி போகாது. உங்கள் தீய எண்ணங்களால் வேற வழி இல்லாமல் நீங்கள் எந்தெந்த எண்ணங்களை நீங்கள் அதாவது தீய எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சு அதன்படி வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஆன்மாவுடைய பயணம் இருக்கும். அப்போ அந்த கேப்பை நீங்கள் விடவே கூடாது. அப்போ வாழ்க்கையில் நடந்துடுச்சா, எஸ் நடக்கட்டுமே. கடவுளை வணங்குனா உங்களுக்கு என்னைக்குமே சிறப்பு. ஆனால் கடவுளை வணங்காமல் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு தரித்திரத்தை நாம் சந்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை நாம் சந்திப்போம், தரித்திரத்தை. ஸோ தரித்திரத்தை சந்திக்கிறதால வாழ்க்கையில் சந்தோஷம் அடையுமா? இல்லை, வாழ்க்கையில் மிகப்பெரிய மோசமான விஷயங்கள் தானே நடக்கும். ஸோ இதெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.